அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலில் அடைச்சாதான் நாங்கள் தம்பியை வாங்குவோம். அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம். வாங்க மாட்டோம். முடிஞ்சு போன ஒரு வழக்கில் இடையீட்டு மனு போட்டதை வச்சு உடலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது அது சரியானதா? பொய் நியூஸ் கொடுக்குறாங்க. நேற்று 50 லட்சம் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு பொய் நியூஸ் கொடுக்குறாங்க. நீதிபதி மன்றத்திலேருந்தே எங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க? உடலை வாங்கிட்டா தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முதவே குற்றவாளிகள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த கோடிக்கணக்கான பணம் எங்கே செலவாகப்படுது அப்படின்னு தெரியல. இந்த போராட்டத்தை சிதைக்கிறதுக்கும் அமைச்சர்கிட்டையும் போயிட்டோம், அங்கேயும் எங்களை வாங்க தான் சொல்கிறாங்க, இங்கேயும் வாங்க தான் சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன நீதி இவங்க கொடுக்குறாங்க? இத்தனை நாளாக நாங்கள் வச்சுருக்கோமே. இல்லை 10 வருஷம்னாலும் எங்களுக்கு நீதி கிடைக்காது. ஏன்னா போலீஸ்காரங்களை காப்பாற்ற தான் செய்கிறாங்க இங்கே. இப்போ இந்த தாவைக்கு அரசுமே நமக்கு இதில் நமக்கு நீதி கொடுக்குறது மறுக்கிறதா தான் நம்ம கருதுகிறோம். ஏன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சரையும் பார்த்துட்டோம், சமூக நீதித்துறை அமைச்சரையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடிப்படவும் தான் நம்மளுக்கு தெரியுது. இது கோர்ட்டில் நீதிபதியை நாங்கள் மதித்து வந்தோம். ஆனால் நீதிபதி பெற்றவங்களுக்கு உரிமை கொடுக்கல. ஆனால் அரசு நம்ம சொல்கிற கோரிக்கையில் அரசும் ஏற்க மாட்டேங்குது, நீதிமன்றமும் நம்ம பாதிக்கப்பட்ட நம்ம தரப்புக்கு எந்த ஒரு பரிகாரம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆகாஷோடைய லாக்அப் டெத் வழக்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்றிருக்கிறது. நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. நேற்று மாலை 5 மணிக்கே வாங்கி அந்த பாடி அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு 100 நாளை கடந்த பிறகு பேர் உத்தரவு வந்தது. உண்மையிலேயே அந்த குடும்பத்தினருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது. அந்த குடும்பத்தாரும் குறிப்பாக அந்த வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டுள்ள வழக்கறிஞர் நம்முடன் இருக்கிறார். என்ன நடந்தது என்று அவருடன் கேட்போம். வாங்க. ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க, என்ன நடக்குது? இப்போ நேற்று 15/6 நேற்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆமாம் ஆகாஷ் டெலிசன் வழக்கு சம்மந்தமாக ஒரு இடையீட்டு மனு போலீஸ் தரப்பில் போட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனு சம்மந்தமாக பெட்டிஷனரான நமக்கு எந்த ஒரு காப்பியுமோ எந்த ஒரு இன்டிமேஷனுமே நம்ம கொடுக்கல. போலீஸ் தரப்பில் தான் ஒரு சம்மன் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கு இந்த கேஸில் வழக்கில் உங்களுக்கு அப்பீராக சொல்லி கோர்ட்டில் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்கன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த வழக்கு ஏற்கனவே டிஸ்போசல் ஆயிடுச்சு. 10/6/26 இந்த வழக்கு ஹியரிங் ஃபைனல் ஆர்டர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட உத்தரவு போட்டாங்க. அதுக்கடையில் டிஸ்போஸ் ஆன வழக்கில் இவங்க எப்படி இடையீட்டு மனு போட்டாங்கன்றது தெரியல. அப்படி இடையீட்டு மனு போட்டிருந்தாலுமே பெட்டிஷனரான எங்களுக்கு அந்த அரசு தரப்பா இல்லை இப்போ அரசு தரப்பில் போலீஸ் தரப்பா இல்லை மருத்துவமனை தரப்பான்றது தெரியல. ஏன்னா அவங்க இடையீட்டு மனு என்ன மனு போட்டாங்களோ அதோட காப்பி பெட்டிஷனரான எங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்கல. அது கொடுக்காம எந்த குறிப்பிட்டிருக்குன்னு தெரியல. எதுவுமே எங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல, காப்பியும் கொடுக்கல. அது சம்மந்தமாக தான் நாங்கள் நேற்று சொன்னோம், இந்த மாதிரி எங்களை நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த மாதிரி இந்த மனுவில் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கங்கிறதால மாண்புமிகு நீதிமன்றம் மறுத்துட்டாங்க. வழக்கை பற்றி அப்புறம் பேசலாம், நீங்கள் முதல்ல உடலை வாங்க, உடலை 100 நாளாக கடந்துருச்சு அப்படின்னப்போ 100 நாளாக கடந்தது உண்மை தான். ஆனால் 100 நாளாக கடந்துமே இந்த வழக்கில் குற்றவாளியான காவலர்கள் மீது எந்த ஒரு எஃப்ஐஆர்லையும் பேர் சேர்க்கலை, அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணலை. அப்படின்னும்போது உடலை வாங்க சொல்கிற மட்டும் எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரி பேசலை. இல்லை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல உடலை வாங்க, உடல் வாங்குறதுக்கு உடலுக்குள்ள மரியாதையை செலுத்துங்க, நாங்கள் மரியாதை செலுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், உடலை வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் இந்த காவலர்களுக்கு தவறு பண்ண காவலர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதை சொன்னோம். அது ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்க நம்ம நீதிமன்றம் சொல்லிவிட்டு நம்ம சொன்ன கோரிக்கை ஏற்க மறுத்துட்டு நாளைக்கு நேற்று சொன்ன ஆர்டர் நாளைக்கு இன்றைக்கி மதியம் சாயங்காலம் 5 மணிக்கெலாம் நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ளுன்ற மாதிரி நேற்று ஒரு ஆர்டர் போட்டாங்க. நேற்று ஈவினிங் 5 மணிக்கு. அதோட அதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்துட்டு அப்புறம் பெற்றோர்கிட்ட நம்ம தகவல் கன்சல்ட் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் உடலை வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, மேல் நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ சட்டப்பூர்வமாக நடவடிக்கை என்ன வேணுமோ நீங்கள் வழக்கறிஞர் பார்த்து பண்ணுங்கனால இன்றைக்கி அதோட தொடர்ச்சி இன்றைக்கி ஹியரிங் வருது. அதில் நம்ம சீனியர் கவுன்சில் எங்கள் தரப்பில் சிஎம் ஆறுமுகம் சார் அப்பீர் ஆகி அவங்க பேசல ஃபர்தராக இந்த வழக்கில் இடையீட்டு மனுவில் யார் மனுதாரர்னே தெரியல. முதல்ல யார் மனுதாரர், அவங்க என்ன ப்ரேயர் வச்சு இதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, இதோட காப்பியை எங்களுக்கு ரிசீவ் பண்ணலை, ஃபர்தராக எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கல
அதனால் இந்த மனு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து உத்தரவு போடக்கூடாது. எங்கள் தரப்பில் என்ன கோரிக்கைன்னா, இந்த குற்ற வழக்கு ஆகாஷ் டெலிவிஷனில் உள்ள குற்றம் சுமத்தப்பட்ட காவலர்கள் வந்து 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேராச்சும் முறையாக வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது நடவடிக்கை எடுக்கணுன்றதான் எங்கள் கோரிக்கை அப்படின்ற மாதிரி நாங்கள் வாதம் முன் வச்சோம். ஆனால் அது நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்துட்டு, இல்லை நேற்று போட்ட ஆர்டரை நீங்கள் வந்து ஒபே பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் முதல்ல அதை ஒபே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை நிர்பந்தப்படுத்தினாங்க. நம்ம சொல்கிற கோரிக்கையை வந்து நீதிமன்றம் ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. நேற்று இன்னொரு தகவலும் செய்தி ஒன்று உருவாச்சு. நீங்கள் ஒருவேளை 5 மணிக்குள்ள அடக்கம் பண்ணனாக்க மறுநாள் வந்து காவல்துறையே அடக்கம் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு உத்தரவு வந்ததா சொல்லுவாங்களே, அது எந்த அளவுக்கு? இல்லை, அது மாதிரி சொல்லலை. 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்து உடலை வாங்கி பெற்றோர் தரப்பில் வந்து அடக்கம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அரசுக்கு நாங்கள் வந்து உத்தரவு போடுவோம்ன்றதே சொன்னாங்களே வச்சு, காவல்துறையை வச்சு நாங்கள் அடக்கம் பண்ணணுன்றது அது வந்து தகவலான தகவல். அது வந்து அப்படியும் இல்லை, ஆர்டர்லையுமே அப்படி இல்லை. ஃபர்தராக அரசுக்கு என்ன உத்தரவு போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது காவல்துறை எடுத்து அடக்கம் பண்ணணும்னா அது தவறான செய்தி. அது நேற்று போல பரப்பப்பட்டுச்சு. அது தவறான செய்தி தான் பரப்புகிறாங்க. அரசுக்கு ஆதரவாக இடம் கிடையாது. சட்டத்தில் இது இடம் இருக்கான்னு அப்படி சட்டத்தில் அனுமதி இல்லாமல் காவல்துறை இருப்பதற்கான அப்படி ஒரு. ஆனால் இன்னைக்கு அந்த சூழலை வந்து நம்ம வந்து நீதிமன்றம் உருவாக்குறதுக்காண்டி ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு ஒரு சூழல் வந்து நேற்று நாங்கள் போட்ட ஆர்டரை நீங்கள் ஒபே பண்ணல, அதனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி எதுவும் ஒரு சூழல் உருவாகிற மாதிரி சூழல் இருக்குது. ஆனால் அரசு வந்து நம்ம சொல்கிற கோரிக்கையில் வந்து அரசும் ஏற்க மாட்டேங்குது, நீதிமன்றமும் நம்ம வந்து பாதிக்கப்பட்ட நம்ம தரப்புக்கு வந்து எந்த ஒரு பரிகாரம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது வந்து ஏழ்மையான இந்த உள்ள மக்களோட நிலைமை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம நீதிமன்றத்தை நாடி தான் நம்ம வர்றோம். கடைசி நம்பிக்கை வந்து கடைசி குடிமகனோட பாமரோட மக்களோட வந்து நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான். இந்த வழக்கு பொறுத்தளவுல ஆரம்பத்தில் நீதிமன்றங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் பல விஷயங்களில் பக்கவளமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ திடீர்னு இப்படி வரும்போது அந்த இடையீட்டு மனு கொண்டு வந்தது யார்? இப்போ திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? வேறு எதுவும் அரசு தலையீடு இருக்காங்க இதில்? எங்களுக்கு வந்து என்னென்னு பார்க்கணும்னா, வர்ற 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுறதா இருக்குது. அந்த சட்டமன்றம் கூடுறதுனால இந்த ஆகாஷ் டெலிவிஷனோட பிரச்சனை வந்து பெரிய இஷ்யூ ஆயிருமோ, சட்டமன்றத்தில் பிரதிபலிக்குமோ அப்படின்ற அச்சம் வந்து அரசுக்கு இருக்குது. அந்த அரசுக்கு இருக்கிற நோக்கத்தினால தான் இன்றைக்கி வந்து அவசரமாக இதில் ஒரு இடையீட்டு வழக்கே டிஸ்போசல் ஆயிடுச்சு, முடிவு ஆயிடுச்சு. முடிஞ்ச வழக்கில் வந்து ஒரு இடையீட்டு மனு போட்டு எப்படி கொண்டு வர்றாங்க யாரும் தெரியலையா? இடையீட்டு மனு யாருன்னு போட்டதில்லை. எங்களுக்கு எந்த ஒரு இடையீட்டு மனு போட்டது அது சம்மந்தமாக வந்து தகவல் சொல்லணும். எங்களுக்கு வந்து எந்த ஒரு காப்பியுமே சர்வ் பண்ணலை. அதை மென்ஷன் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பேசினோம். எங்கள் சீனியர் கமிஷன் அதை மென்ஷன் பண்ணி பேசினாங்க. ஒரு வழக்கில் வந்து ஒரு இடையீட்டு மனு போகிறோம்னா அதுக்கு ஒரு நம்பர் பண்ணுவாங்க, நம்பர் கொடுப்போம். ஐஏ நம்பரு, எம்பி நம்பரு, சிஆர்எம்பி நம்பர், இந்த மாதிரி நம்பர்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த இடையில வர்றப்போ நேற்று 15ஆம் தேதி வந்த ஹியரிங்கில் வந்து இடையீட்டு மனு போட்டிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடையீட்டு மனுவில் வந்து எந்த ஒரு நம்பருமே ஃபைல் ஆன மாதிரி இல்லை. அவங்க மாண்புமிகு நீதிமன்றம் போட்ட உத்தரவுலையுமே அந்த நம்பர் வந்து இந்த நம்பர் பிரகாரம் தான் இந்த உத்தரவு போகிறோம்ன்ற மாதிரி அந்த நம்பரும் மென்ஷன் ஆகலை. எப்படின்ற பார்க்கும்போது இதில் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம வந்து நிர்பந்தப்படுத்தி இந்த ஆர்டர் பண்ணிட்டு போட்டது மாதிரி நம்ம வந்து. இப்போ நீங்கள் என்ன நிலைப்படுத்துறீங்க சட்ட ரீதியாக? நம்ம இதில் வந்து இப்போ வந்து ஆர்டர் போடுறாங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். ஆமாம், இப்போ இன்றைக்கி அது உறுதிப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட நிலைப்பாடு இந்த நம்ம வந்து இப்போ வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இதில் நம்ம ஆர்டர் ரீகால் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு இடையீட்டு மனு ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த இடையீட்டு மனு வந்து நாளைக்கு நமக்கு வந்து நம்பரை விசாரணைக்கு வரணும். இந்த விசாரணைக்கு வர தொட்டிக்காச்சும் நம்ம இந்த ஆர்டரை வந்து நமக்கு வந்து நீதிமன்றம் நிறுத்தி வச்சா நமக்கு நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். நம்ம ஒரு இடையீட்டு மனு ரீகால் பெட்டிஷன் போட்டிருக்கோம், ரீகால் மனு போட்டிருக்கோம். அதே பெஞ்சில் தான் வரும். அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது தொட்டியும் அதுக்காச்சும் நமக்கு வந்து நீதிமன்றம் அவகாசம் கொடுக்கணும். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு என்ன மாதிரியான மாற்றம் வர நாளைக்கு நமக்கு வந்து இந்த போட்ட நம்ம இடையீட்டு மனு போட்ட பெட்டிஷன் கூட நமக்கு வந்து நாளைக்கு நம்பர் ஆகி வந்தால் கூட நம்ம அதில் உள்ள சட்டப்பிரகாரம் அதில் உள்ள நமக்கு காப்பி சர்வ் பண்ணாது எல்லாத்தையும் வந்து நம்ம வாதத்தை எடுத்து வைக்கலாம். அதுக்கு வந்து மாண்புமிகு நீதிமன்றம் நமக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இது இருக்குது. ஒருவேளை இந்த உத்தரவத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தும் பட்சத்தில் உங்கள் குடும்ப ரீதியாக என்ன நிலைப்படுத்த போகிறீங்க? மறுபடியும் நீதிமன்றம் இதை வந்து உத்தரவை உறுதிப்படுத்தினாலுமே இது நமக்கு நீதி மறுக்கப்பட்ட நீதியாகத்தான் நம்ம கருதுகிறோம். குடும்பத்தாளர் வந்து நீதி தான் கடைசி வந்து நம்ம நீதிமன்றத்தின் நம்பிக்கையில் தான் இருக்காங்க. இன்றைக்கியோட 101ஆவது நாள். இந்த 101ஆவது நாளுமே நீதிமன்றம் நமக்கு நல்ல ஒரு முடிவை கொடுக்கும், நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க 100 நாளாக வந்து சாப்பிடாம கூட, ஒழுங்காக உணவு இருந்தாமல் கூட, ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் கூட அவங்க வந்து இந்த நாளாக ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து நீதி கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஆளுங்கின்ற அரசு வந்து இதில் வந்து ஒரு நம்ம வந்து இருக்குது. இப்போ தாவைக்கு அரசுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ஏற்கனவே இது வந்து திமுக அரசில் நடந்த படுகொலை.
அதனால நீங்கள் புதிய அரசு தாவைக்க அரசு வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இத்தனை நாளாக காத்திருந்தோம். இப்போ இந்த தாவைக்க அரசுமே நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து நீதி கொடுக்குறது வந்து மறுக்கிறதா தான் நம்ம கருதுகிறோம். ஏன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சரையும் பார்த்துட்டோம், சமூக நீதித்துறை அமைச்சரையும் பார்த்து கோரிக்கை எல்லாம் வச்சிட்டோம். இருந்துமே இது எந்த நடவடிக்கை ஆகலை. அப்படின்னும்போது தாவைக்க அரசு வந்து திமுக அரசோட செய்த அந்த பிழையை வந்து தாவைக்க அரசு தொடர்ந்து பண்ணுதுன்ற நமக்கு வந்து ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஓகே, நீங்கள் ஆனால் வந்து மக்கள் வந்து ஏமாற்றத்தோடு தான் போகணும். நீதிமன்றத்தை நம்பி வந்தால் ஏமாற்றம் தான் எங்களுக்கு. அவங்க வந்து நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஆரம்பத்தில் நம்புகிற மாதிரி எங்களை கழுத்தை அறுத்துட்டாங்க. எங்களை நம்ப வச்சு எதுக்கு எஸ்டி வழக்கு, எங்களுக்கு எஸ்சி எஸ்டி வழக்கு எதுக்கு போடணும், போட்டு எதுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கணும்? நாங்கள் கேட்டோமா, நாங்கள் பணத்தையே வாங்க மாட்டோம்னு தான் நாங்கள் சொன்னோம். எதுக்கு எங்களுக்கு அது கொடுக்கணும்? அப்போ அந்த சட்டப்படி எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? 60 நாளில் என்ன செஞ்சாங்க? இப்போ 101 நாள் ஆச்சு, என்ன செஞ்சுருக்காங்க? எங்களுக்கு எதுக்காக எஸ்சி எஸ்டி வழக்கு போடணும்? இல்லை, எப்பயுமே நீதி கிடைக்காது சார், எங்களுக்கு கிடைக்காது. இது வந்து கோயில் நினச்சி நாங்கள் நம்பி வந்தோம். ஆனால் இது சரியான குப்பைன்றது இப்போ தான் நான் உணர்றேன். இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம அடிபடவும் தான் நம்மளுக்கு தெரியுது. இது வந்து கோர்ட்டில் வந்து நீதிபதியை நாங்கள் மதித்து வந்தோம். ஆனால் நீதிபதி பெற்றவங்களுக்கு உரிமை கொடுக்கல. நாங்கள் போய் எங்களை வந்து என்ன ஏதுன்னு எங்களை நேராக பார்த்து கேட்குறதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுக்கல. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் போகிறாரு உள்ளே, ஆதார் கார்டெலாம் காமிச்சு தான் உள்ளே போகிறாரு, நாங்கள் வந்து பேரண்ட்ஸை பார்க்க முடியாது, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உத்தரவு போட்டுட்டோம், நாங்கள் பேரண்ட்ஸை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இந்த தமிழ்நாட்டில் என்ன சட்டம் என்ன நடக்குதுங்க? எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம். எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எப்படி இல்லை, 10 வருஷம் ஆனாலும் எங்களுக்கு நீதி கிடைக்காது. ஏன்னா போலீஸ்காரவங்கள காப்பாற்ற தான் செய்கிறாங்க. இங்கே எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும்? போலீஸ்காரவங்கள முழுக்க அவங்க காப்பாற்றுறாங்க. நீதிபதி தான் எங்களுக்கு நீதி கொடுக்குன்னு வந்தோம். ஆனால் அமைச்சர்கிட்டையும் போயிட்டோம், அங்கேயும் எங்களை வாங்க தான் சொல்கிறாங்க, இங்கேயும் வாங்க தான் சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன நீதி இவங்க கொடுக்குறாங்க? இத்தனை நாளாக நாங்கள் வச்சுருக்கோமே, எங்களுக்கு அதை கண்டுக்கிறவே இல்லையே. யாரோ எவரோ மாதிரி ஒரு நாய் அடித்தா கூட தெருவில் தூக்கி புதைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் என் பிள்ளைய போலீஸ்காரங்க அடித்து கொண்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நீதிபதிக்கு தெரியும், அமைச்சருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் எங்களுக்கு சட்டப்படி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நாங்கள் எப்படி நம்புறது? எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் அவ்வளோதான், நாங்கள் கேஸே வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இன்னும் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நொந்துட்டார். இந்த கொஞ்சம் 100 நாள்லையே எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு உறுதி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கோர்ட்டு அவமதிச்சு எங்களுக்கு கொடுத்த அந்த பாண்டு காசெல்லாம் நாங்கள் திருப்பியே ஒப்படைச்சிடுறோம். எங்களுக்கு அந்த காசு வேணாம், இவங்க நீதியும் எங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு காசு வேண்டாம். அதான் அந்த பணம் எங்களுக்கு வேணாம். இவங்க பொய் கேஸ் கொடுத்துருக்கு, பொய் நியூஸ் கொடுக்குறாங்க. நேற்று 50 லட்சம் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு பொய் நியூஸ் கொடுக்குறாங்க. நீதிபதி மன்றத்திலேருந்தே எங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க? எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டாங்க, அதுலேருந்து என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை எடுக்கலை. மற்ற கோரிக்கையும் நிறைவேற்றிருக்கோம். 50 லட்சம் கோரிக்கையை நிறைவேற்றிருக்கோம். எங்களுக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க? ஏன் இப்படி பொய்யா சொல்லி பொதுமக்களை ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? ஏன் அலக்களிக்கிறாங்க இந்த நீதிமன்றம்? எதுக்காக அலக்களிக்கிறாங்க? முன்னாடியே எங்களை வாங்க சொல்லியிருக்கலாம்ல சார். அப்போயே அவங்க தான் சொன்னாங்க, அமைதியான முறையில் போராடுங்கன்னு மக்களை சொன்னாங்க. சரின்ட்டு மக்களும் இருங்க, நம்மளுக்கு நீதி கிடைக்கணும், நாங்களும் நம்ம பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். 101 நாளாச்சு இன்றைக்கி, எங்கள் நீதியே கிடைக்கல. அப்போ எதுக்காக இந்த நீதிமன்றம் சொல்லுங்கள்? ஏழைகளுக்கு இல்லாத நீதிமன்றம், எல்லாமே கோடியாக வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் கோடியாக வாங்க தான் செய்வாங்க. கடைசி 10 வருஷம் ஆனாலும் எங்கள் கேஸ் ஜெயிக்காது. அவ்வளோதான். நாங்கள் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு தான் நாங்கள் போகணும். இப்போ நீங்கள் ஒருங்கிணைப்பு போராட்டங்கள் ஒருங்கிணைப்பாருங்க, இப்போ என்ன சார் நடக்க வாய்ப்பு? நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை ஆரம்பத்துலேருந்து ஒற்றை கோரிக்கை தான். கொலை செய்த குற்றவாளிகளை கைது பண்ணணும், கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. இந்த ஒற்றை கோரிக்கை 101 நாளாக இன்றைக்கி நிறைவேற்றப்படலை. ஆனால் பல்வேறு செய்தி ஊடகங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய்யானது. அதை நாங்கள் மறுக்கிறோம். அதே மாதிரி ஒரு வழக்கு, முடிந்த வழக்கு டிஸ்போஸ் ஆயிடுச்சு. டிஸ்போஸ் ஆன வழக்கில் எப்படி காவல்துறையோ இல்லை சிபிசிஐடியோ இடையீட்டு மனு போட்டுச்சு அப்படின்றது நீதிமன்றத்துக்கு தான், அது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா, அது சரியானதா? அப்படிப்பட்ட ஒரு இடையீட்டு மனுவை, முடிஞ்சு போன ஒரு வழக்கில் இடையீட்டு மனு போட்டதை வச்சு உடலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது அது சரியானதா அப்படின்றது நீதிமன்றத்துக்கு தான்
நீதிமன்றத்துடைய நேர்மையான அந்த பார்வைக்கு நம்ம வந்து விட்டுருவோம். அதாவது இப்பயும் நாங்களும் ஒரு இடையீட்டு மனு ஃபைல் பண்ணுறோம். எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்கு மேல்முறையீடு கூட போகிறதுக்கு தயாராக இருக்கோம். இன்றைக்கி உயர்நீதிமன்றம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் வரைய போகிறதுக்கும் தயாராக இருக்கோம். அங்கேயும் நாங்கள் போராடி பார்க்க தயாராக இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இடையீட்டு மனு நாங்களும் ஃபைல் பண்ணுறோம். இப்போ ஏன்னா காவல்துறையுடைய மனுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஒரு உத்தரவு போட்டு எங்களுக்கு ஒரு நெருக்கடியை பண்ணி வச்சுருக்கீங்க. நேற்று 5 மணிக்கெலாம் உடலை வாங்கணும்ட்டு, இல்லைன்னா அரசு காவல்துறை உடலை அடக்கம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்க அந்த இடையீட்டு மனுக்கு நீதிமன்றம் வந்து கால அவகாசம் கொடுத்து எங்களுடைய கருத்தையும் கேட்கணும். உடனடியாக அந்த உடலை அடக்கம் பண்ணுற அந்த முடிவை வந்து காவல்துறை வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்கிற அந்த முடிவை வந்து நிறுத்தி வைக்கணும். எங்களுடைய கருத்தையும் கேட்கணும். மேலும் நாங்கள் இதே உயர்நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து மேல்முறையீடு போகிறோம், எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடிப்படை உரிமையை நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது எங்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்கணும். நான் எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் அப்படி தான் இப்போ செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சாமானிய மக்களுடைய அந்த உரிமையை மறுக்கிற மாதிரியே இருக்குது. நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரை போய் இதுக்கான நீதியை தேடக்கூடிய அந்த கால அவகாசத்தை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுக்கணும். எங்களுடைய இடையீட்டு மணியை ஏற்றுக்கிட்டு அதுலேயும் ஒரு விசாரணை பண்ணணும். அதுக்கு தட்டியும் இந்த உடல் அடக்கம் பண்ணுறதுன்றதை வந்து நிறுத்தி வைக்கணும். அது வந்து காவல்துறைக்கோ அரசோ அதை வந்து மருத்துவமனையோ எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனை இல்லாமல், அதாவது கவனத்தை மீறி அடக்கம் பண்ணக்கூடாது. அப்படி அடக்கம் பண்ணால் அது ஒரு சட்டவிரோதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய குற்றவாளிகளை கைது பண்ணால் மறு நிமிஷமே நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கோம். இதே நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் ஆகாஷ் அலிசனுடைய படுகொலை சாதிய வன்மத்தோடு நடந்த படுகொலை அப்படின்னு சொல்லி கொலைன்றதை ஏற்றுக்கொண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்காக மாற்ற சொல்லி இந்த உயர்நீதிமன்றம் தான் உத்தரவுப்பட்டுச்சு. அப்போ கொலைன்றதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் கொலையாளிகள் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுல ஏன் 101 நாள் ஒரே நாள், அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலைன்னு தெரிஞ்சாவே நீங்கள் வந்து கைது பண்ணி ரிமாண்ட் கட்டி அதை வந்து விசாரணைக்கு எடுக்கலாம்ல, அந்த சட்ட வழிமுறையும் இருக்குல்ல. 60 நாளில் சார்ஜ் ஷீட் பண்ணுறோம், அதையும் மீறிய 90 நாள்லையும் சார்ஜ் ஷீட் போடலை. அப்போ விசாரணைன்ற பேரில் குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்களா, தப்பிக்க வைக்கிறாங்களா? உடலை வாங்கிட்டா தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முதவே குற்றவாளிகள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த கோடிக்கணக்கான பணம் எங்கே செலவாகப்படுது அப்படின்னு தெரியல. இந்த போராட்டத்தை சிதைக்கிறதுக்கும் ஆகாஷ் அலிசனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்காம தடுக்கிறதுக்கும் அந்த பணங்கள் செலவழிக்கப்படுறதா நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுடைய இடையீட்டு மனுவை மீண்டும் எடுத்துக்கொண்டு அதுக்கான நியாயத்தை வழங்கணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறோம். இது போராட்டம் தொடரும். அதை மீறி காவல்துறை இந்த அரசு அடக்கம் பண்ணுச்சு அப்படின்னா அதோடைய விளைவு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு லாக்அப் டெத் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரச்செய்தி, ஆகாஷ்ன்ற ஒரு இளைஞர் லாக்அப் டெத், அதாவது போலீஸ் சித்திரவதையால் கொலை செய்யப்பட்ட விஷயம் எல்லாம் தெரியும் இருக்கிறது. அவருடைய பாடியோடு நான் வாங்கப்படலை. அநேகமாக இந்த துயர சம்பவ வரலாற்றில் பார்த்திங்கன்னா இதுதான் அதிக நாள் இருந்தக்கூடிய பாடின்னு நினைக்கிறோம். அப்படியான ஒரு துயர சம்பவத்தில் என்ன நடந்தது நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறோம். அவர் தாய் தந்திரி சந்திக்கிறோம். வாங்க அவங்க என்ன சொன்னான்னு பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இந்த பிரச்சனை முதல் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சிச்சு? அது சின்ன பசங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறுன்னும் போது அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கும்போது அதோட வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனோன்னா அவங்க வந்து அந்த பசங்களே வந்து கேஸ்லாம் கொடுக்கல. கேஸ் கொடுக்காம இது வந்து தன்னெழுச்சியாகவே வந்து போலீஸே எல்லாமே இது பண்ணி ஆகாஷ் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா அந்த பக்கத்தில் வந்து மது விற்றாங்க. மது விற்றதை வந்து இந்த பையன் ஆகாஷ் வந்து ஓயாமல் தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ போலீஸ் மாமூல் கேட்க வரையில் ஆகாஷ் வந்து இந்த மாதிரி ஓயாமல் வந்து விற்க விட மாட்டேன், நான் எப்படி உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு கேட்டதுனால வந்து சரி எல்லாம் சிக்கும் போது நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அது மாதிரியே ஒரு சின்ன பிரச்சனையில் போய் வெளியில் போய் இருக்கும்போது அவனை ஆகாஷை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எங்களுக்கே தெரியப்படுத்தாமல் 2 நாள் இருந்து தெரியப்படுத்தாமல் அதோட இவங்க வந்து வேன்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு போய் வெளியில் வச்சு காலை உடச்சி அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாள் சென்றது எங்களுக்கே ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நான் கூட என்ன நினச்சேன், சரி ஜெயிலுக்கு தான் கொண்டு போவாங்க,
போய் இப்போ ஒரு 15 நாள் சென்று போய் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நாங்களும் அசால்ட்டாக இருந்தோம். அதுக்கடுத்து என் ஒய்ஃப்கிட்ட வந்து பேச சொன்னோம். நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து என் ஒய்ஃப்கிட்ட பேசுங்க, நான் கடையில் இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் என் ஒய்ஃபு வந்து பேசுனாங்க. பேசிட்டு என்னம்மா சொன்னாங்க அவங்க? என் பேர் ஆனந்தி. என் பையன் ஆகாஷ் வந்து கொஞ்ச நாளாக இது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான். படிச்சுட்டு அவங்க அப்பா கூட ஹெல்ப்பாக இருப்பேன். அவங்க பிரியாணி கடை வச்சுருக்கோம், அதில் ஹெல்ப்பாக இருப்பேன். ஒரு 5ஆந்தேதி ஒரு சின்ன பிரச்சனையில் அவனை போலீஸ்காரவங்க வந்து தேடி வர்றாங்க. 6ஆந்தேதி காலையில் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி ஆகாஷை வந்து ஒரு 11 மணிக்கு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு திருப்பி எங்களுக்கு தெரியப்படுத்தலை. நாங்கள் ஸ்டேஷன்லேயே இருக்கோம். திருப்பி 12 மணிக்கு எங்களை அனுப்பி வச்சிட்டாங்க, என்னையை மட்டும். அவர் நைட்டு வரையும் அங்கேயே இருக்கிறாரு. இதுக்கு முன்னால் வந்து ஆகாஷ் வந்து இங்கே பிளாக்கில் விற்கிற சரக்கெல்லாம் எதுக்கு விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு தட்டி கேட்பேன். அதனால் அவங்க போலீஸ்காரங்க கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க அவன் பையன் மேலே. அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த பிரச்சனையின் காரணமாக அவனை பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே கொண்டு போய் கண்ணை கட்டி அவனை அடித்து காலை உடைச்சி திருப்பி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அது வந்து 6ஆந்தேதி நடந்துச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்தலை. 7ஆந்தேதி தான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. காலையில் 11:30க்கு தான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தவும் நாங்கள் கிளம்பி போகிறோம். அப்போ சிவகங்கை வாங்கன்னு சொல்கிறாங்க, மானாமரி போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்கிறாங்க, திருப்பி மதுரைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி எங்களை சொல்லி எங்களை அலக்கழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் மதுரையில் இறங்கி கேட்குறேன். மதுரை ஜெயிலுக்கு கொண்டு போகிறோன்னு சொன்னவங்க திருப்பி மதுரையில் இறங்கிட்டு எங்கே வரணும்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அண்ணா பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறோம். போயிட்டு நாங்கள் 1:30க்கே போயிட்டோம். எங்களை பார்க்க விடலை. திருப்பி சாயந்தரம் 5:30க்கு தான் எங்களை பார்க்க விட்றாங்க. பார்த்த விடவும் திருப்பி தம்பிகிட்ட கேட்குறேன், என்னப்பா எப்படி கால் உடஞ்சிச்சின்னு கேட்குறேன். கேட்டப்போ அவன் சொல்கிறேன், போலீஸ்காரவங்க 3 பேர் சேர்ந்து என் காலை உடச்சிட்டாங்கம்மா. கீழே ஒரு கல் வச்சு மேலே ஒரு கல் வச்சு ஈரச்சாக்கை போட்டு கம்பியை வச்சு அடிச்சிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு அழுகிறியான். அதோட நாங்கள் அழுதுட்டு அதோட சாப்பிட்டியாப்பான்னு கேட்டேன். 2 நாளாக சாப்பிட்லன்னு சொல்லவும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அதையும் சாப்பிட விடலை. அந்த போலீஸ்காரங்க எங்களை விரட்டிகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறாங்க. அதுக்கு முன்னாலேயே சிவகங்கையில் வந்து வச்சுருக்கும்போது ஜட்ஜம்மா வர்றாங்க. வர்றவங்க அவங்க வந்து என்னப்பா காலில் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட வாக்குமூலம் கொடுத்து எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாரா? நீ ஜாதியை சொல்லி அடித்தாங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி காலில் கீழே முட்டிக்கு கீழேயும் கண்டைக்கால் கீழேயும் கல்லை வச்சு ஈரச்சாக்கை போட்டு காலை உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லியிருக்கான். சொன்னதுக்கப்புறமும் இவங்க மதுரைக்கு வரும்போது கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் மதுரையில் போய் அதுக்கு பிறகு பார்க்குறோம். பார்த்துட்டு என்கிட்டையும் அதையே சொல்கிறேன். சொன்னோடனே சரி போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு காலையில் நல்லா தான் பேசுகிறேன். இப்போ மூச்சு திணறல் இருக்குது என்னப்பான்னு கேட்குறேன். நான் டாக்டர்கிட்ட சொன்னேம்மா, காலுக்கு பார்த்துக்குருவோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ திருப்பி டாக்டர் உங்கள்கிட்ட போலீஸ்காரங்கள்ட்ட நான் சொல்கிறேன், ஆனால் என் பையனுக்கு மூச்சு திணறலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா தானே இவங்க, என் கூட இருக்கட்டும், இந்த யூரின் பேக்லாம் எடுத்து ஊற்றணும், அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம், இல்லை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக சொல்லிட்டாங்க. அப்போ ஏதோ பிளான் பண்ணி தான் அவங்க இந்த மாதிரிலாம் என் பையனை பண்ணியிருக்காங்க. அதோடு அவனை நெஞ்சு வலிக்கிறது மாதிரிலாம் சொல்கிறேன். திருப்பி அவங்க என்னை பேச விடலை ரொம்ப நேரம். நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு எங்களை விரட்டிட்டாங்க. திருப்பி நாங்கள் அதோட வந்துட்டோம். வந்தோடனே திருப்பி காலையில் நான் ஹஸ்பண்டு பாப்பா 3 பேர் கிளம்புறோம், நம்ம போய் அண்ணனை போய் பார்ப்போம்ப்பா அப்படி சொல்லிட்டு பாப்பாட்ட சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறோம். கிளம்புறதுக்குள்ளேயும் 7 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தப்போ இந்த மாதிரி உங்கள் பையன் சீரியஸாக இருக்கான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் கிளம்பி போகிறோம். போகும்போது அவசரமாக கிளம்பி ஓயாமல் ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு. அப்போ போகும்போதே இந்த டிஎஸ்பி ராஜாங்கிறவர் இங்கே புது பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்களை மறைச்சி ஒரு 500 ரூபா கட்டை அப்படியே கொடுக்குறாங்க கையில். என் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க, அவர் வாங்கலை. திருப்பி என் குழந்தைன்ட்ட கொடுக்குறாங்க, அவரும் வாங்கலை. அப்போ என் கணவர் கேட்குறாரு, என் பையனுக்கு என்னாச்சு, எதுக்கு காசு கொடுக்குறீங்கன்னா, இல்லை அவன் சீரியஸாக இருக்கான், நீங்கள் போனீங்கன்னா இதை வந்து செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு பணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. போகும்போது திருப்பாச்சேத்தி பக்கத்தில் போனோடனே அவன் இறந்துட்டான்ட்டு ஒரு ஃபோன் வருது. அப்போயே நாங்கள் இறங்கி ரோட்டில் உருண்டு அழுகுறோம். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை உயிர் இருக்குது வாங்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. திருப்பி நாங்கள் ஏறி அதெல்லாம் வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.
திருப்பி ரிங் ரோட்டில் வந்துட்டு திருப்பி ஒரு ஃபோன் வருது, உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீ ரோட்டில் மறிச்ச உடனே அதை சரி பண்ணுறதுக்கா உயிருக்கு ரோட்டில் அங்கே நின்று அந்த காரில் போகும்போதே நின்று கேட்குறோம். அப்போ நின்று அழுகவும் திருப்பி உயிர் இருக்குது வாங்க வாங்கன்னு சொல்லவும் திருப்பி நாங்கள் வண்டி ஏறி போகிறோம். திருப்பி அதுக்கப்புறம் ரிங் ரோட்டில் போனோடனையும் திருப்பி உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அதோட மார்ச்சுவரிக்கு போயிட்டோம். 8 மணிக்கெலாம் போயிட்டோம். ஆனாலும் எங்கள் பையனை எங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. அவன் இறந்தானா இறக்கலையா எதுவுமே தெரியலை. அப்போ இவங்க எந்நேரம் மார்ச்சுவரியில் கொண்டு போய் உள்ளே வச்சாங்கன்னே தெரியலை. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 5:30க்கே இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 7 மணிக்கு தான் எங்களுக்கு சீரியஸ்ன்னு வருது. இது எல்லாமே திட்டமிட்டு தான் போலீஸ்காரவங்க என் பையனை கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் என் பையன் அந்த மது இதை தட்டி கேட்குறதுனால அவனை எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா நேராக பார்த்தாவே அவனை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் பசங்க ஏரியாவுக்குள்ளே பசங்க உட்காந்துருக்காங்க, ஒரு 10 பசங்க இருக்கும்போது 2 தடவை வார்ன் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது திருப்பி அந்த இடத்துல போய் உக்காந்துருக்கவும் அந்த ராஜதுரை எஸ்ஐங்கிறவர் வர்றாரு. வந்துட்டு எதுக்குடா இங்கே உக்காந்துருக்கேன்னு கேட்குறதுக்கு வர்றாரு. அப்போ இவரை பார்த்தோன்னே எல்லா பசங்களும் ஓடிட்டாங்க. ஓட உடனே என் பையன் மட்டும் நின்றுருக்கான். அப்போ எல்லா பசங்களும் ஓடுறாங்க, நீ மட்டும் என்ன ஓடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இவன் சொல்கிறேன், நான் என்ன சார் தப்பு செய்கிறோம், நாங்கள் தப்பு செஞ்சால் தானே ஓடணும், உங்களை பார்த்துட்டு தப்பு செய்யலை, நான் ஓடினா தானே தப்பு செஞ்சோன்னு நீங்கள் பிடிப்பீங்க, நான் தப்பு எதுவும் பண்ணலையே, நான் சும்மா தானே நிற்கிறேன், இப்போ இவ்வளோ துணிச்சலா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ ஏற்றிட்டு போயிட்டு அது மேலே சும்மா பொய் கேஸ் எழுதி ஜட்ஜம்மாட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ இங்கே கொண்டு போனோடனையும் அவங்க கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது என் பையன் சொல்கிறேன், இல்லை மேடம் நாங்கள் சும்மா தான் ஏரியாவுக்குள்ளே பசங்களாம் உட்காந்துருக்கும்போது இவர் ஏற்கனவே வார்ன் பண்ணார் இங்கே உட்காரக்கூடாதுன்னு, நம்ம ஏரியாவுக்குள்ளே தானே இருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். ஆனாலும் எல்லா பையங்களும் ஓடிட்டாங்க, நான் ஓடலை, அப்போ நீ இவ்வளோ துணிச்சலாக நிற்கிறியேன்னு சொல்லிட்டு நீ வாடான்னு என்னை ஏற்றிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ அவங்க அந்த போலீஸ்காரவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவன் கஞ்சா வச்சுருந்தேன் அப்படி சொல்லுவோம். அப்போ கஞ்சாவை கொடுங்க, எந்த இதை வச்சு விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க சிகில் அடித்து பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, யார் விற்கிற பசங்க இப்படி சிகில் போட்டு பின்னடிச்சு யாராவது விற்பாங்களா, ஏன் இப்படி படிக்கிற பசங்களை நீங்கள் லைஃப்பை இப்படி ஸ்பாயில் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு நீ போப்பான்னு சொல்லிட்டு என் பையனை அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க இன்னும் என் பையன் மேலே கோபமாகறாங்க. அப்போ அவன் முன்னாடி நம்மளை திட்டாங்களேன்னு அவங்க இன்னும் காண்டாகி தான் அடுத்த பிரச்சனை எதுனாலும் வந்துச்சுன்னா இவனை இது பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே இவன் ஒரு 5ஆம் தேதி சண்டை, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு அதுக்கு இவனை பிடிச்சிட்டு போய் விசாரணையின் பேரில் இவனை அடித்து காலை உடைச்சி திட்டம் போட்டு தான் சார் இது பண்ணியிருக்காங்க. அப்போ வீட்டில் என்னையுமே அவர் இன்ஸ்பெக்டர் காலையில் கூப்பிட வந்தவர் குமரவேல் பாண்டியன் என்னை அசிங்கமாக திட்டுறாரு. திட்டி கெட்ட வார்த்தையில் திட்டி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூப்பிட்றாரு. நான் சொல்கிறேன், என் கணவரை தான் கூட்டிகிட்டு போகிறீங்களே, என்ன எது கூப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ நீ வர்றியா இல்லையான்னு கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக ஒரு ஜாதியை சொல்லி திட்டுறாரு. திட்டும்போது திருப்பி நான் பயந்துட்டு சேலை எடுத்து கட்டிட்டு நான் கிளம்பி போகிறேன். அப்போ அவங்க ஜீப்பில் தான் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகும்போதே என்னை அசிங்கமாக திட்டி, உன் பையன் கிடச்சா நான் அவன் கையை காலை உடைச்சி நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும்போது சரி கோவத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்ல, நான் பயந்துட்டு இருந்தேன், அதோட அமைதியாக இருந்துட்டேன். திருப்பி ஸ்டேஷனில் போய் என் கணவரை ஒரு ரூம்லேயும் என்னை ஒரு ரூம்லேயும் பிரித்து தான் வச்சுருக்காங்க. அப்போ அங்கேயும் அவர் எந்திரிச்சு என்னை அடிக்க வர்றாரு, அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்க வர்றாரு. அதோட திருப்பி ரொம்ப நேரம் ஆகும். அப்போ நான் தான் கேட்டேன், 2 பேர்த்தையும் நீங்கள் கொண்டு வச்சுருந்தீங்கன்னா என் பையனை நாங்கள் எப்படி தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்புறமா தான் அந்த ஒரு லேடி எஸ்ஏ வர சொல்லி என்னை 12 மணிக்கு மேலே அனுப்பிட்டு திருப்பி இவரை நைட்டு 9:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. வச்சுருந்தாலும் என் பையனை பிடிச்சது சொல்லலை, அவனை அடித்து காலை உடைச்சது எதுவுமே சொல்லலை சார். அவனை 6ஆம் தேதி காலையிலே பிடிச்சிட்டாங்க. ஆனால் 7ஆம் தேதி 12 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. 11:30-12 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அந்த காலை உடைச்சா சொன்னாங்களா? மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 28 காயங்கள் இருக்கு. அதான் அவங்க பையனோட உங்களை பதிவு பண்ணாப்லையா? அடிச்சாங்கன்னு சொன்னா அது போலீஸ்காரங்க எங்களுக்கு பேச விடலை. 3 பேர் அடிச்சாங்கன்னு சொன்னேன், ஆனால் யாருன்னு தெரியலை. கண்ணை கட்டியிருந்ததுனால யாருன்னு அவனுக்கு தெரியலை. அதனால 3 பேர் சேர்ந்து அடிச்சாங்கம்மான்னு மட்டும் சொன்னேன். மற்றபடி யார் அடித்தாங்க எதுவும் எங்களுக்கு சொல்லலை.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயுமே 28 காயம் இருக்குது. உள்ள இந்த இடத்துல எல்லாம் ரத்த கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. மூளையில் ரத்த கசிவு, மூளையில் ரத்த கசிவு இருக்குது. அப்போ கால்லையும் அடித்ததுலேயும் 2 இடத்துல எலும்பு ஒடிஞ்சு ரொம்ப எலும்பே உடஞ்சு தனியாக வந்து போஸ்ட் மரத்துலேயே அந்த இதை பார்த்தோம்ல, அதை கீறி பார்க்குறாங்க, அந்த எலும்பு தனியாக அப்படியே தொங்குது. ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. ரொம்ப அவனை அடித்து சித்திரவதை பண்ணி தான் அவனை கொண்டிருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் சார் கொண்டிருக்காங்க. அவனை கொல்லணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அவன் மேலே எதனாலும் பிரச்சனை கேஸ் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் ஜெயிலில் ஒப்படைக்கலாம்ல. எதுக்காக என் பையனை அடிக்கணும்? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? இது முழுக்க வந்து குகன் தான், எஸ்ஐ குகன் தான் முழுக்க காரணம். ஆமாம், எஸ்ஐ குகன் தான் முழுக்க. அதுக்கடுத்து சார்பு ஆய்வாளர் வந்து திலீபன், திருப்பணம் ஆய்வாளர் வந்து 16 பேர் சேர்ந்து என் பையனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அது எல்லாமே தனிப்படை தான். அப்படி பெரிய ஆக்கிஸ்டாவன் 10 கொலை 5 கொலை செஞ்ச விட சும்மா இருக்கான். இந்த சாதாரண சின்ன பையனோட சண்டை போட்டு அவங்க வந்து எதுவுமே கேஸ் கொடுக்கல. அவங்க கேஸ் கொடுக்கல. இவங்களாம் எல்லாமே செட் பண்ணி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. என் பையன் மேலே எதுவுமே அவங்க கேஸே கொடுக்கல. இது திட்டம் போட்டு தான் சார் பண்ணியிருக்காங்க. ஆமாம், திட்டம் போட்டு தான் இந்த கொலையை பண்ணது. யூனிஃபார்ம்லேயும் இல்லை சார், அந்த போலீஸ் டெம்போவில் வந்து. ஆமாம், 2 பேர்த்த கண்ணை கட்டி குணான்ற பையனையும் இவனையும் கண்ணை கட்டி தனித்தனியாக அங்கே வச்சு பிரிக்கிறாங்க. கால் உடைக்கிற இடத்துல வச்சு குணாவை தனியாக கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நான் மணி வந்து 9:30 மணி இருக்கும். இவன் குணா வரையில் 8:30 மணி. நான் 9:30 மணி என்னையை வச்சுருந்தாங்க. குணா வந்து 8:30 மணிக்கு வரேன். 2 ஸ்டெப்பு படிக்கட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஏறுறேன். ஏறும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் ஆஃப் அது இவங்களா ஆஃப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்போ நான் ஓடி போய் கேட்குறேன், குணா எங்கடா ஆகாஷ் எங்கடா அப்படின்னு கேட்குறேன். இவன் டக்குன்னு ஓ வேலையை பாரு அப்படின்னா, எங்கே இது குணா சொல்லு குணான்றே தெரியலப்பா அப்படின்ட்டான். அவனை கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த பையனை. அப்போ தெரியலன்னு சொன்னாங்க. போலீஸ் சார் உன் பையன் கிடச்சிட்டா நீ போ அப்படின்னு ஒரு அலட்சியமாக சொன்னாங்க. அலட்சியமாக சொல்லிட்டு அதோடு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். மனசு இது ஒன்று அதோட வந்தாச்சு சார். இதுதான் சார் நடந்தது. ஏன் இந்த பையனை வந்து சும்மா வெறுமனே வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க யாருமே? அப்போ இந்த பையனோட கேரக்டர் என்னங்கிறத ஒருவேளை சில சலம்புகள் சண்டைகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நபர் தானான ஒரு கொஸ்டின் இயல்பு வரும். அதாவது ஆகாஷ் டெலிசன் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர். இப்போ பள்ளி படிப்பில் 10ஆவதுல வந்து 500க்கு 450 மார்க் எடுத்திருக்காரு. கல்லூரி படிப்பில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காள். ஃபஸ்ட்டு கிளாஸில் திருச்சி நேஷனலில் முடிச்சிருக்காப்புல. ஆமாம் சார். அதாவது கடைக்கு வந்து என்கிட்ட வந்து பிரியாணி கடையில் வந்து ஆர்மிக்கு தான் போகணும்னு அவனுக்கு விருப்பம். நான் மிலிட்ரிக்கு போகணும்னு சொன்னேன். அவனுக்கு 6 விரல் இருந்ததுனால மிலிட்ரிக்கு போக முடியலை. ரொம்ப விருப்பப்பட்டேன். அப்போ தான் சொன்னேன், சின்ன பிள்ளையிலேயே நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா நான் மிலிட்ரிக்கு போயிருந்திருப்பேலமான்னு சொன்னேன். சமூக ஆர்வலர் ஒரு சமூக தன்னெழுச்சியாக சில விஷயத்தை தட்டி கேட்டிருக்காரு. அதாவது மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு இந்த பகுதியில் விற்கக்கூடிய சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க சொல்லி கலெக்டர் முதற்கொண்டு மனு கொடுத்துருக்காங்க அதிகாரிகிட்டலாம். சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார். நல்லா படிக்கணும், ரொம்ப நல்லா முன்னுக்கு வரணும், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்டில் தான் அவன் இருப்பேன். இது வந்து அதே மாதிரி காவல்துறையாக இருந்தாலும் எதிர்த்து பேசுவாப்புல. ஏரியாவுக்குள்ளே வந்து சும்மா ஏரியாவில் ஏரியாவுக்குள்ளே உட்காந்துருக்கதை தடுக்கிறது இருக்கு பாருங்க, அது காவல்துறையுடைய வேலை, தேவையில்லாத வேலை. அப்போ அவர் வந்து அந்த அந்த இதெல்லாம் தட்டி கேட்குறாரு பொது விஷயங்கள்ல. அப்போ இது இவரை வந்து ஒரு கஞ்சா வழக்கில் கொண்டு போய் சேர்க்குறாங்க பிட்டப்பில். அதை மேலே போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு அப்படின்றத நிரூபித்து என்ன பண்ணுறாருன்னா வெளியே வர்றாரு நீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா வழக்கில் ஓன் பெயிலில் சொந்த ஜாமீனில் வந்தது ஆகாஷ் ஒரு ஆள் தான், வேறு யாரும் இல்லை. கஞ்சா வழக்கில் 10 கிராமில் போனால் கூட 5 வருஷம் தண்டனையில் கூட இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஒரு சொந்த ஜாமீனில் வெளியே வந்தவர். நிறையா பேர் இவரை வந்து கஞ்சா நிரூபிச்சார். இவரை வந்து கஞ்சா வழக்கு இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சும்மாவே சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லப்போனால் இந்த திலீபன் சார்பாய்வாளர் திலீபனுடைய முன்னோர்கள் வந்து கஞ்சா வியாபாரிகள். மதுரை மாயக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து திலீபனுடைய பாட்டியோ ஏதோ ஒரு இது சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சரத்குமார்னு ஒரு நபரை சொல்கிறாங்க. அந்த சரத்குமாருமே எப்பவுமே இந்த ரைடுன்ற பேரில் கஞ்சாலாம் முடிச்சாலும் போதையிலே அதை அடித்து போதையில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதா ஒரு செய்திலாம் வருது. அப்போ இந்த பையன் வந்து சமூக உணர்வாக தன்னெழுச்சியாக சில விஷயத்தை தட்டி கேட்குறாரு. இதில் ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. அதையும் உள்ள கோர்ட்டில் நீதிபதி சொல்லிட்டு சொந்த ஜாமீனில் வந்துடுறாரு, முறியடிச்சிடறாரு. அப்போ இவர் எப்படா சிக்குவாருன்ற மாதிரி இருந்து ஒரு நண்பர்களுக்கு இடையிலான ஒரு சின்ன முரண்பாடு. அது அந்த பசங்க இன்றைக்கி வரையும் சமரசத்துக்கு தயாராக இருக்காங்க.
இப்போ இறந்தது பிறகு ஏதாவது உங்க சமரசம் பிரித்து பேசுனாங்களா? ஆமாம், எது கோடிக்கணக்கில் 1 கோடி 20 லட்சம் அந்த மாதிரிலாம் வந்து பேசுனாங்க. அப்படியா? ஆமாம், யார் பேசுனாங்க? அது சிலவங்க பேசுனாங்க என்கிட்ட வந்து நேரடியாகவே வந்து. அதுக்கு பிறகு அந்த களத்தில் நிற்கும் போதுமே வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் வாங்கி தரோம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என் பையனுக்கு நீதி வேணும், எனக்கு காசு பணம்லாம் பெருசு கிடையாது. நான் டெய்லி என்னத்தையும் நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் வீட்டுக்கு ஒரு 2000 3000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது போதும், ஏன்னா என் பையனுக்கு நீதி வேணும் அப்படின்றத ஒற்றை கோரிக்கையிலே நின்ட்டான் சார். அரெஸ்ட் பண்ணணும், போலீஸ்காரங்களும் அரெஸ்ட் பண்ணணும். என் பையனை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலில் அடைச்சாதான் நாங்கள் தம்பியை வாங்குவோம். அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்குறதுக்கு வாய்ப்பு வாங்க மாட்டோம். கடந்த ஆட்சி காலங்களும் சமரசம் பேசினாங்க, ஆனால் நீங்கள் இதுவரையும் இல்லை. இப்போ இல்லை சார், இப்போ வந்து வந்து இந்த இது எக்ஸ் எம்எல்ஏ வந்து தமிழரசிலாம் வந்தாங்க. ஓகே, வந்து கொஞ்சம் பணம்லாம் கொடுத்தாங்க. நான் அதை வாங்க மாட்டேன், அதையும் வாங்க மாட்டேன். பெரிய அவர் வந்து அமைச்சர் பெரிய வந்து ஒரு பாண்டு ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு பாண்டு கொடுத்தாங்க. கலெக்டர் மாதிரி கொடுத்தாங்க, அவர் கொடுக்கல. அது வந்து SC STயில் உள்ளது. அதை வந்து நான் வாங்க மாட்டேன் கலெக்டர் மாட்டையே. அவங்க சொல்லிட்டாங்க, கலெக்டர் அம்மா சொல்லிட்டாங்க, தம்பி இதை வாங்காட்டினா எங்கள் மேலே டிமாண்ட் வைப்பாங்கப்பா, நீங்கள் வாங்கி இது உங்களுடைய இது உங்களுடைய இது பண்ணோன்னு. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கேட்ட உடனே வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாமே பண்ணோம். அதுக்கு பிறகு 7.5 லட்ச ரூபாயில ஒரு செக்கு அது ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து லாக்அப் டெத்துக்கு கொடுத்தது. அதான் பயந்துக்கிட்டு வாங்கலை. அதுக்கு கொடுக்குறாங்களா இல்லை கட்சி இதில் கொடுக்குறாங்களான்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் வாங்க மாட்டேன்ட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தேன், கீழே கலெக்டர்னு போட்டுருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அதையுமே நான் வாங்கினேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆமாம், முறையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு தான். நாளைக்கு வந்து நமக்கு தெரியாமல் வாங்கிவிட்டோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு நின்று எங்கள் மக்கள் வந்து எங்களுக்காக நின்று போராட்டம் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், சமுதாய மக்கள் எங்களுக்காக போராடுறாங்க. இனிமேலும் எங்க பையனுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. இது பூரா கடந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது. இப்போ புது ஆட்சி வந்திருக்குது. ப்ளஸ் இதுக்கு பிறகு உங்களோட நடவடிக்கை நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இந்த ஆட்சி வந்து கண்டிப்பான முறையில் அவங்கள கைது பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம், சரி. பேசின இடங்கள்ல நம்பிக்கை சார் இவரை போய் பாட்டு வந்தோம், வன்னியரசு சாரை போய் பாட்டு வந்தோம். அது நிர்மல் சாரை போய் பாட்டு வந்தோம், சட்ட ஆலோசகர் அவரையும் போய் பாட்டு வந்தோம். சட்டத்துறை அமைச்சர் வந்து இது சம்மந்தமாக வந்து விசாரணை வந்து விரைவுபடுத்த சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் சொல்கிற போலீஸார் மேலே நடவடிக்கை எடுப்போம். ஆனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு முதற்கட்டமாக உடலை வாங்குங்க, உடலை வாங்கி ஆமாம் உடலை வாங்கி அடக்கம் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து போராட்ட குழுவும் நாங்கள் அட்வொகேட்ன்ற முறையில் நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா, முதல் கட்டமாக அந்த 6 போலீஸாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த 6 போலீஸாரையாச்சும் கைது பண்ணுங்க. சார்ஜ் ஷீட்டில் பேரை சேர்த்து இல்லை FIRல பேரை சேர்த்தோ 6 போலீஸாரை கைது பண்ணுங்க. கைது பண்ணால் தான் நாங்கள் வந்து உடலை வாங்குவோம் அப்படின்ற முறையில் நாங்கள் இந்த எங்களோட கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். போராட்டங்கள் ஏதாவது செய்யலாம்னு சொன்னால் ஆரம்பிக்கிறாரா? போராட்டங்களும் செய்யல. இல்லை, அவங்க வந்து போராட்டங்கள் வந்து பண்ணாதீங்க, அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணாதீங்க, நீங்கள் உடலை வாங்குங்க, நாங்கள் வந்து விசாரணை பண்ணி கைது பண்ணுறோம்னாங்க. ஆனால் விசாரணை பண்ணி கைது பண்ணோம்னா ரொம்ப காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து இதே வந்து நீதி வந்து ரொம்ப மறுக்கப்பட்டதாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ரொம்ப காலதாமதம். இது வந்து உடனே மீடியாக்கெல்லாம் வந்துச்சு அவரை சந்திச்சதெல்லாம். மீடியாவில் வந்து அவங்க நாங்கள் பேட்டி கொடுக்குறதே போலீஸார் வந்து தடுத்தாங்க. எங்களை வந்து போலீஸார் வந்து அந்த மீடியா பக்கமே போகாத அளவுக்கு எங்களை வந்து டைவர்ட் பண்ணி தான் கொண்டு போனாங்க. நாங்கள் போலீஸார்கிட்ட சண்டை போட்டு தான் வந்து மீடியாவை சந்தித்தோம். மீடியாவை சந்தித்ததுலேயுமே ஒரு சில புதிய தமிழ் மீடியாவில் மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணாங்களோ வச்சு மற்ற மீடியாவில் எந்த மீடியாவில் ஒளிபரப்பு பண்ணலை. இதை பார்த்து இது என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஆளுமருக்குமே நம்ம இந்த ஆகாஷ் டெலிவிஷன் சார்ந்த விஷயங்களை வந்து செய்தியை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கிறாங்க. அதான் நாங்கள் கைது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதாவது நியாயம்தான், நமக்கு எல்லா பக்கமும் விசாரிப்போம், கைது பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார். இந்த ஆட்சி எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீதி கிடைக்கும், நீதி கண்டிப்பாக கிடைக்கும். இவர் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற நபர் யாருன்னா, ஆகாஷ் படுகொலைக்கான போராட்ட குழுவில் இருக்க ஒருங்கிணைப்பாளர் லெனின் அவர்கள். அவர் குறித்து இந்த போராட்டம் எவ்வளோ நாள் என்ன நடந்துச்சுங்கிறத விரிவாக பேசுவாங்க. இப்போ கடந்து வந்த போராட்ட குழு வளத்தில் வந்து நீங்கள் சந்தித்த விஷயங்கள் என்ன இருக்குது? இப்போ அந்த ஒரு நீதிக்கான அருகாமை போய்விட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? அதாவது இது வந்து ஆகாஷ் டெலிவிஷன் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கி 99 நாள் ஆகுது. இந்த 99 நாளில் ஆரம்பத்தில் இவர் வந்து மார்ச் 6ஆம் தேதி விசாரணைன்ற பேரில் கூட்டு போடுறாங்க. 5ஆம் தேதி நடந்த அந்த பிரச்சனைக்கு 6ஆம் தேதி வந்து இவரை கைது பண்ணுறாங்க. அது அந்த 6ஆம் தேதி கைது பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஆகாஷுடைய அம்மாவும் அப்பாவும் மானாமரி காவல் நிலையத்தில் தான் வீகளையும் விசாரணைன்னு கூட்டு போய் வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் ஆகாஷுடைய நண்பர்கள் ஒரு 4 பேரையும் பிடிச்சி வச்சு அவங்ககிட்டையும் விசாரணை நடக்குது.
அந்த சூழலில் ஆகாஷை வந்து கிளங்காட்டுன்ற ஒரு இடத்துல வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணி, சாதியை சொல்லி அடித்து சித்திரவதை பண்ணி கண்ணை கட்டி கொண்டு போய் அவரோட குணான்ற ஒரு நண்பரையும் பிடிக்கிறாங்க. 2 பேரையும் கொண்டு போய் தனியாக அந்த முருகப்பஞ்சான் அரஸ்பதி காட்டு அந்த பகுதியில் கொண்டு போனதாக சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்படையை சேர்ந்த காவலர்கள் வந்து ஒரு 16 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டீமையும் தனித்தனியாக பிடிக்கிறாங்க. இப்போ நண்பர்களை தனியாக ஒரு டீம் பிடிக்குது, இப்படி தனித்தனியாக பிடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 16 காவலர்கள் வந்திருக்காங்க. இந்த 16 காவலர்கள் இந்த தனிப்படையை அஜித்ன்ற மடப்புறம் அஜித் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் தனிப்படை கலைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எப்படி தனிப்படை உருவாக்கப்பட்டுச்சு, யார் உத்தரவு போட்டாங்க, எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரே சமூகத்தை சேர்ந்த 15 பேர் தனிப்படையில் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் 16 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர், மித்த எல்லாருமே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இது ஏன் இப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும். இந்த ஆகாசை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணை கட்டி கீழே காலை 2 கல்லை வச்சு மேலே காலை வச்சு அதுக்கு மேலே ஈரச்சாக்கை போட்டு இரும்பு கம்பியால் அடித்து காலை ஒடிச்சிருக்காங்க. ஒடிச்சிட்டு மானாமரை ஜிஹெச்சு கொண்டு போய் அட்மிட் பண்ணையில் நாங்கள் விரட்டி பிடிக்க வரையில் ஓடுன மேலே பசலாம் மேம்பாலத்திலேருந்து குதிச்சா அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க. அவர் அன்னைக்கு வந்து மதுரை மானாமரை ஜிஹெச்சில் கூட அப்படி தான் நிர்பந்தத்தின் அடிப்பில் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த மேல் சிகிச்சைக்கு மறுபடியும் சிவகங்கை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அந்த 6ஆம் தேதி 24 மணி நேரமாக காவலருடைய பிடியில் தான் இருந்திருக்காரு. ஆனால் அதே அம்மா அப்பா வந்து காவலர் பிடியில் ஸ்டேஷனில் இருக்காங்க, மானாமரம் ஸ்டேஷனில். தகவல் சொல்லாமல் 7ஆம் தேதி வந்து ரிமாண்ட் காட்டுறதுக்காண்டி மானாமரை நீதிபதியை கூப்பிட்டு போயிருக்காங்க. மானாமரை நீதிபதி 1 மணி நேரம் கோர்ட்டை ஒத்தி வச்சுட்டு சிவகங்கை ஜிஹெச்சுக்கு போயில ஆகாசுடைய கால் ஒடிக்கப்பட்டு கட்டியிருக்கு, இதில் என்ன கெட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனக்கு நடந்த வன்கொடுமையை காலை ஒடிச்சதை காவலர்கள் தான் அடித்து காலை ஒடிச்சாங்க, சாதியை சொல்லி திட்டினாங்க அப்படின்ற அந்த விவரத்தை நீதிபதிகிட்ட பதிவு பண்ணிடுறாங்க. நீதிபதி அம்மா, அது பெண் நீதிபதி அப்சல் பத்மான்ற மாதிரி அவங்க பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து அதை நேர்மையாக பதிஞ்சிடுறாங்க. பதிஞ்ச பிறகு நம்ம இப்படி மேம்பாலத்திலேருந்து குதிச்சோம்னு சொன்னால் இந்த பையன் உண்மையை சொல்லிட்டான் அப்படின்றது மேலும் ஆத்திரம் காவலர்களுக்கு. அப்போ சிவகங்கை ஜிஹெச்சிலேருந்து மதுரை ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஒழுங்கான எதுவுமே முன்முயற்சி எடுத்து மருத்துவம் பார்க்கலாம். அப்போ அவரை வந்து அதுக்கிடையில் 7ஆம் தேதி வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. வீட்டில் இவங்க வந்து போயிலே அலக்கழிச்சிருக்காங்க. மானாமரை வா, சிவகங்கை வா, மறுபடியும் மானாமரை வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதுரை வான்னு சொல்லி அலக்கழிச்சு இது பண்ணி 5 மணிக்கு காட்டில அம்மாட்டையும் அந்த வாக்குமூலத்தை அப்படியே கொடுத்துறாரு. என்ன தனக்கு நடந்த அந்த விவரங்களை நீதிபதிகிட்ட சொன்ன விவரங்களையும் அப்படியே பதிவு பண்ணிடுறாரு. பதிவு பண்ண பிறகு இவ கூட இருக்க சொல்லியிருக்காரு, உணவு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு. உணவு கூட வாங்கி கொடுக்கலையாம், ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். இவங்களையும் பார்க்க விடாமல் விரட்டி விட்டுறாங்க. அதாவது அவங்க அம்மா, தங்கச்சி, இன்னொருத்தவங்க போயிருக்காங்க. 3 பேரும் அதை பார்க்க விடாமல் ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்க விடாமல் வெளியேற்றிடுறாங்க. இந்த சூழலில் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க மையம் சீரியஸாக இருக்காங்க, 8ஆம் தேதி சீரியஸாக இருக்கான்னு காலையில் ஃபோன் வருது. இவங்க போகிறாங்க. போயிலே டிஎஸ்பி அந்த சொன்ன மாதிரி டிஎஸ்பி ஒரு பணத்தை கொடுக்குறாரு, 500 ரூபா கட்ட. இது ஏன் கொடுக்குறாரு, அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு விவரங்கள் ஃபுல்லாக. அப்போ அவங்க மறுத்துட்டு என் மைனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி போயில இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டதா தகவல் சொல்கிறாங்க. அங்கனையே அழுதுட்டு போய் பார்க்குறாங்க. அன்னைக்கு பகல் ஃபுல்லாக பார்க்க விடலாம். இதுக்கிடையில் இப்போ இதை கேள்விப்பட்ட இந்த பகுதி மக்கள், ஆகாசுடைய நண்பர்கள், சமூக மக்கள், ஜனநாயக சக்திகள்லாம் எல்லாம் என்ன மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் 5 நாள் வரை நடக்குது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை எந்த ஒரு போக்குவரத்தும் போகாத அளவுக்கு அடைச்சி ஒரு 5 நாள் போராட்டம் நடக்குது. அதில் அந்த நேரத்தில் வந்து 12வது பொதுத்தேர்வு நடந்ததுனால இந்த போராட்ட மக்களுடைய ஜனநாயக உணர்வின் அடிப்படையில் அந்த பள்ளிக்கூடம் வேணும், கல்லூரி வேணும், பால் வண்டி, ஆம்புலன்ஸ் இது 4 மட்டும் அனுமதிச்சு மற்ற பொது போக்குவரத்தை தடுக்கிறாங்க. இப்போ இந்த போராட்டத்துடைய விளைவாக நீதிமன்றத்தில் ஒரு ஃபைல் பண்ணப்படுது, ஒரு பெட்டிஷன். அதுக்கெல்லாம் பெட்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி அரசே சிபிசிஐடிக்கு மாற்றுது. அந்த பெட்டிஷனில் கொலை வழக்காக பதிவு பண்ண சொல்லி தான் அந்த போராட்டம் நடக்குது. கொலை வழக்காக பதிவு பண்ணணும், கைது பண்ணணுன்ட்டு
இந்த போராட்டத்துடைய விளைவாக அது வந்து கொலை வழக்காக மாற்றப்படுது. Okay. அப்போ அந்த போக்குவரத்து பிரச்சனையை கூட ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு மூவர் குழுன்ற குழு வருது. அந்த மூவர் கொண்ட குழுவை கூட பேசி அதுலேயும் உறுதியாக சொல்கிறோம், எங்களுக்கு கொலை வழக்காக பதிவு பண்ணால் தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய கோரிக்கையை ஒரு கட்ட கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க, கொலை வழக்காக பதிவு பண்ணுறாங்க. அப்போ கைது பண்ணுன்ற கோரிக்கையும் நம்ம அதில் வைக்கிறோம். அப்போ நீங்கள் போராட்ட களத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பழைய பேருந்து நிலையத்துக்கு வர சொல்லிடுறாங்க. பழைய பேருந்து நிலையத்தில் இன்றைக்கி வரைய 99 நாளாக போராட்டம் நடக்குது. டெய்லி நடக்கும், தொடர்ச்சியாக நடக்கும். மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள், கட்டட வேலை பார்க்கக்கூடிய மக்கள், அதனால் பகலில் வேலைக்கு பண்ணாலும் சாயங்காலம் வந்து கூடி முழக்கம் போட்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கூடிட்டு கலைஞ்சிருவாங்க. 99 நாளாக நடந்துக்கிருக்கு. இன்னைக்கு வரைய 99வது நாள் போராட்டம் அன்னைக்கு. அப்போ 99 நாளாக நடக்குது. இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு வந்து மாத்துறாங்கல்ல, சிபிசிஐடியுடைய இதில் வந்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சாதிய வன்கொடுமையினால நடந்த படுகொலையினால வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்காக பதிவு பண்ண சொல்லிடுது. அப்போ இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு கொலை நடந்தால் விசாரணையே விசாரணை தேவையில்லை, கைது பண்ணி ரிமாண்டு கட்டி அப்புறம் விசாரணை பண்ணலாம். இது ஒரு இது, அதை நடைமுறைப்படுத்தலை. 60 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும், அதையும் நடைமுறைப்படுத்தலாம். 90 நாள்லயாச்சும் போடணும், அதுவும் நடைமுறைப்படுத்தலை. இன்னைக்கு 99 நாள் ஆச்சு. இதுக்கிடையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை மீண்டும் அந்த முதல் போட்ட அந்த பெட்டிஷனுடைய ஃபைனல் ஆர்டராக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ சிபிசிஐடி விரைந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் குற்றவாளிகளை கைது பண்ணணும். இன்றைக்கி எஃப்ஐஆரில் கோர்ட்டு கொலை வழக்காக உத்தரவு போட சொல்லிருச்சு. ஆனால் கொலை குற்றவாளிகளை இன்னைக்கு வரை யார் ஒரு பேர் கூட சேர்க்கல, யார் பேரும் சேர்க்கல. இந்த கொலையை செஞ்சது ஆமாம், யார் இந்த கொலையை செஞ்சது அப்படின்றத முதல் கட்டமாகவே திருப்போண ஆய்வாளர் திலீபன், மானாமரி சார்பு ஆய்வாளர் குகன், இவங்கெல்லாம் வந்து இந்த தலைமை இந்த டீமுக்குடைய ஹெட்டாக இருக்காங்க. இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க அப்படின்றத முதல்ல இருந்தே சொல்கிறோம். ஆனால் யார் பேரையுமே அதில் சேர்க்கலை. ஆனால் இவங்களாம் ஒரு விசாரணை நடத்தி ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ண பேரை கூட காளீஸ்வரன், மனோகரன், தெய்வேந்திரன் அவர் ஏட்டாக இருக்காங்க. சிவகங்கை தனிப்படையுடைய ஏட்டு, சிப்காடு காவலர்கள், அப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டேஷனில் மானாமர சிப்காடு. அவர் வந்து திருப்போண ஆய்வாளர் திலீபன், மானாமரை சார்பு ஆய்வாளர் சேர்க்கணும் சொல்கிறீங்க. நாங்கள் இந்த 2 பேரை சொல்கிறோம் குற்றவாளியா. நீங்கள் விசாரணையில் 16 பேர் வந்தால் சொல்கிறோம்ல, நீங்கள் விசாரணையில் யார் யார் என்ன முதல் கட்ட விசாரணையிலே தெரிஞ்சிருக்கும், யார் யார் எந்த டியூட்டியில் ஈடுபட்டாங்க, எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் விசாரணை முதல் கட்ட விசாரணையிலே குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பேர் சேர்த்து நேரம் கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு கைது பண்ணாமல் அலக்களிக்கிறாங்க, இந்த மக்களை அலட்சியப்படுத்துகிறாங்க. இதே வேறு சமூகம், மாட்டு சமூகம், ஒரு அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது உடனேயாக நடவடிக்கை எடுக்கப்படுது. இங்கே உள்ள ஊடகங்கள் எல்லாமே விரைவாக அந்த செய்தியை கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த ஆகாஷ் அலிசனுடைய படுகொலைக்கான அந்த செய்திகளை வந்து கொண்டு போகிறதுல ஒரு தாமதம் இருந்துச்சு. ஆளும் வர்க்கத்துடைய அழுத்தம் இருந்ததாக தான் பார்க்குறோம். பத்திரிகையாளர்கள்ட்ட இப்போ தேர்தல் நேரங்களில் செய்தியே போகாத அளவுக்கு தடுத்தது உளவுத்துறை, நிர்பந்தம் பண்ணுறது, இதெல்லாம் இருந்துச்சு. அதே மீறி சில ஊடகங்கள் சில நேரங்களில் எல்லா ஊடகங்களுமே வந்து செய்தி போட்டாங்க. ஆனால் மற்ற மடப்புறம் அஜித்துக்கோ ஜெயராஜ் பென்னிஸ்க்கோ ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தியை போட்டு அது பெரிய பிரச்சனையாக்குன மாதிரி அது ஆக்கலை. அதனால தான் இன்றைக்கி 99 நாள் வரையா இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து சமீபத்தில் வன்னியரசு அமைச்சரை பார்த்தா, இது திமுக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய படுகொலை. தாவேக்க அரசாச்சு இதை வந்து நடவடிக்கை எடுக்கும்ன்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியுடைய எம்எல்ஏ வந்து பார்த்தோம், அவரும் நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னார். அப்போ இந்த 1 மாத காலத்துலையும் சொன்ன மாதிரி ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இவங்களை சந்தித்த பிறகு இந்த விசாரணையை வந்து துரிதப்படுத்தி நடந்துக்கிருக்கு, எல்லாமே விசாரிச்சிருக்கதா ஒரு செய்தி வருது. ஆனால் நாளைக்கு 100வது நாள்லாச்சும் சட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்களா அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை, 100வது நாள்லையும் பல்வேறு பகுதியில் போராட்டம் நடக்குது. பல்வேறு கிராமங்கள் கண்டன போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இது தொடரும், கைது பண்ணலைன்னா போராட்டம் தொடரும் கண்டிப்பாக, அது உடல் வாங்கப்படாது. இதில் என்னன்னா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகலைன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி போலீஸ் உயர் அதிகாரிகளே சில பேர் வந்து இது வந்து கொலை வழக்கு அன்னி பதியலை அப்படின்ற ஒரு தகவலை பரப்புகிறாங்க.
ஆனால் இது கொலை வழக்காக பதிவு பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்காக பதிவு பண்ண சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக தெரியலையா? இல்லை அது அதாவது ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்க வந்து மேலதிகாரிகளுக்கு ஒரு மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து தகவலை கொண்டு போகாமல் தடுக்கிறாங்க. சிஎம் வரை அந்த தகவல் போகுதா என்னன்னு தெரியலை அவருக்கு முழுமையானது. ஏன்னா திமுக நடந்த படுகொலைக்கு ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? எடுத்தா நல்ல பேர் தானே கிடைக்கும். அது கூட செய்யாமல் தடுக்கப்படுதுன்னா இங்கே யாரோ ஏதோ ஒரு அதிகார மட்டத்தில் குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குற்றவாளிகளுமே கோடிக்கணக்கான ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு பேரம் பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. போராட்டத்தை சிதைக்கக்கூடிய அது ஒரு முயற்சி அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் முறியடிச்சிருக்கான். முறியடித்து உறுதியாக அன்றைக்கி நிற்கிறான். அந்த உறுதியாக நின்றதுடைய விளைவு இந்த கோர்ட்டு ஒரு உத்தரவும் போட்டிருக்கு, மறுபடியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண சொல்லி உயர்நீதிமன்றம். மீண்டும் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்கன்றது எதிர்பார்த்துக்கு இருக்கோம். இதில் வந்து தொடர்ச்சியாக ஆஜராகிறது வந்து இவர் வந்து பார்த்திபன் பாப்பா மகன் கெண்டிடிபன் பார்த்தாரு. கெண்டிடிபனுடைய அவருடைய செயல்பாடில் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்ததுனால அவரை நாங்கள் மாற்றி பாப்பா மகன்ற வழக்கறிஞரை நியமிச்சிருக்கோம். அவருடைய ஜூனியராக பார்த்திபன் வந்து அந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. இது போக இந்த பகுதி இளைஞர்கள், ஆகாஷுடைய நண்பர்கள், சமூக மக்கள், இந்த ஏரியா இளைஞர்கள் வந்து உறுதியாக இருக்காங்க. இந்த போராட்டம் இந்த அளவுக்கு யாருடைய உள்ளடி வேலைகளையும் ஏற்றுக்கிறாம முறியடித்து நேர்மையாக நகர்த்தி கொண்டு போகிறதுல இருக்குவாருங்க. இந்த இளைஞர்கள் வந்து அதில் ஒரு ஸ்பிரிட்டாக இருக்காங்க. அதனால தான் இது இந்த போராட்டம் இந்த அளவுக்கு 99 நாளாக போய்க்கிருக்கு. கைது பண்ணால் தான் வாங்கணுன்றது ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. அதாவது சார்ஜ் ஷீட் போட்டாவே அதுல பேர் சேர்க்கணும். பேர் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டா கைது பண்ணணும். கைது பண்ணிட்டா இந்த வழக்கை வந்து விரைந்து நடத்த வேண்டிய அவசியம் வந்துடும். வன்கொடுமை தடுப்பு நாளைக்கு 100ஆவது நாள் இல்லைங்களா? நாளைக்கு எல்லா கலெக்டர் ஆஃபீஸும் கொடுக்க போறதா ஒரு தகவல். ஒவ்வொரு அமைப்புகளும் பல்வேறு அமைப்புகள், இதில் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், தேவேந்திர குல வேளாளர்களுடைய சமூக அமைப்புகள், இது எல்லா அமைப்புகளுமே இதில் வந்து நாம் வந்து இந்த படுகொலை எப்படி பார்க்குறோம்னா அரசு நிகழ்த்தின ஒரு மிகப்பெரிய படுகொலை, அரசை பயங்கரவாதமாக பார்க்குறோம். இது வந்து எந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது ஆகாஷ் டெலிசன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கும் இது மாதிரியான படுகொலைகள் நடக்கக்கூடாது. அந்த படுகொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக அந்த போராட்டம் இருக்கணும் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்குறோம். நாளைக்கு போராட்டம் நடக்குது. ஒவ்வொரு மதுரையிலையும் போராட்டம் நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டங்களில், அதாவது யமுனேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த அந்த வட்டாரத்தைச் சேர்ந்த கிராமங்கள் ஒரு 15 கிராமங்கள் சூரட்டி, கண்டன சூரட்டி, அதாவது வடக்கு பகுதி தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கம், இதுகெல்லாம் வந்து அது வந்து கண்டனம் போட்டிருக்காங்க, கண்டன போஸ்ட்டு போட்டிருக்காங்க. போராட்ட களத்துக்கு இங்கேயும் போராட்ட களத்தில் மாலை 3 மணிக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கான். முற்போக்கு அமைப்புகள், மக்கள் அதிகார கழகம், இது மாதிரியான முற்போக்கு அமைப்புகள் வந்து கலெக்டர்கிட்ட மனு பல்வேறு மாவட்டங்களில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே அதே மாதிரி இந்த தமிழர் தேசிய மாணவர் விடுதலை கழகம்ன்ற ஒரு அமைப்பு சேர்ந்த சங்கரங்கோயிலில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆமாம், நாளைக்கு. இதுக்கு முன்னாடி பல்வேறு மாவட்டங்களில் மதுரை, சென்னை, சங்கரங்கோயில், தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 இடம், திருச்சி, சேலம், இந்த பகுதியெல்லாம் போராட்டங்கள், சூரட்டிகள் வந்து பரவலாக ஒட்டப்பட்டிருக்கு. பல்வேறு இது மக்களும் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை இது கொந்தளிப்பாக மாறும். அடுத்து சொன்ன மாதிரி வந்து இந்த அரசு நடவடிக்கை எடுத்துட்டா ஓகே. இப்போ நாளைக்கு 100ஆவது போராட்டம் தொடருது. ஒருவேளை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, நாளை போராட்டத்துக்கு எதுவும் பிரதிபலன்னா அடுத்த நடவடிக்கை அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக அந்த மக்கள் எழுச்சியாக போராட்டத்தை இந்த அரசுக்கு உணர்த்துற விதமாக பெரிய அளவில் நடக்கும். அதோடைய முன்மாதிரியாக தான் அந்த போஸ்ட் இன்னைக்கு போடுறாங்க, எச்சரித்து. இதில் நடவடிக்கை இல்லைன்னா அந்த 15 கிராமம் சொல்லலாம், அது 15 இன்னொரு 33 கிராமம் வந்து அதுக்கான முயற்சி, போராட்டத்துக்கான முயற்சி எடுக்குது. இன்னொரு பக்கம் 101 கிராமம் அதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. இது வந்து பெரிய அளவில் பிரதிபலிக்கும். இது ஒரு மாவட்டத்துக்குள்ள மட்டும் சொல்கிறான். இது பல்வேறு மாவட்டங்களில் அதுக்கான பிரச்சனையாக மாறும். ஏன்னா 100 நாள் 99 நாளாக இந்த மக்கள் ஏமாற்றப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து மக்கள்கிட்ட ஒரு ஆதங்கம் இது இருக்குது. அந்த ஆதங்கம் போராட்டமாக வெடிக்கும், மாறும். அது அப்படி மாறாமல் இருக்கணும்னா இந்த அரசு வந்து குற்றவாளிகளை கைது பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கைது பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த உடல் வாங்கப்படும், அதில் உறுதியாக இருக்கும்.
அந்த சமூக மக்கள் ஆகஸ்ட் எல்லிசனுடைய நண்பர்கள், ஆகஸ்ட் எல்லிசன் படுகொலை நீதிக்கான போராட்டக் குழு, ஜனநாயக சக்தி எல்லாருமே அதில் உறுதியாக இருக்கு. எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கு. ஆகாஷ் இவங்களோட வழக்கு வந்து இப்போ என்ன நிலைமை? ரிமாண்ட் கட்டையில் வந்து அவங்க மாணவர் ஜெயம் போய் பையனை போய் பார்க்குறாங்க. பார்த்து ரிமாண்டு ரிப்போர்ட் எழுதியில் வந்து அந்த நடந்த கொடுமையை வந்து சொல்லிடுறாப்புல. சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் எழுதுகிறாங்க. அவங்க தான் இருந்த காயத்தை பார்த்துட்டு சிவகங்கை ஜிஹெச்சில் அவங்களுக்கு வந்து முறையாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இதில் வந்து சிவகங்கை ஜிஹெச்சில் உள்ள அந்த டூட்டி டாக்டரை வந்து இதில் இந்த வழக்கில் சேர்க்கணும். அவங்க வந்து முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கோம்னா ஜேஎம் தான் என்ன பண்ணுறாங்க, மேல் சிகிச்சைக்கு வந்து மதுரைக்கு அனுப்புகிறாங்க. அதன் பேரில் தான் மேல் சிகிச்சைக்கு மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் போய் அவங்க அதுக்கப்புறம் பெற்றோரை பார்க்க விடாமல் அலக்கழிச்சு அடுத்து 7ஆம் தேதி மதுரைக்கு போகிறாங்க. 8ஆம் தேதி இறந்துடுறாரு. இறந்து இது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அது 8ஆம் தேதியே நம்ம என்ன பண்ணுறோம், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறோம். தாக்கல் பண்ணதில் வந்து அரசு வந்து 8ஆம் தேதி நைட்டே உடனே அவசரமாக சிபிசிஐடிக்கு மாற்றிடுறாங்க. மாற்றினோன்னா சிபிசிடி வசம் ஒப்படைக்கப்படுது. சிபிசிடி வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு நம்ம சிபிசிடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணையில் வந்து அவங்கள்ட்ட வந்து முறையாக வந்து இந்த பையனோட இந்த ஆகாஷை கைது பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 3 பசங்களை பிடிக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம ஜெயிலில் பார்க்குறோம். ஜெயிலில் பார்த்து இந்த குணான்ற பையனை ஆகாஷோட கைது பண்ணையில் குணான்ற பையனையும் ஜெயிலில் போய் பார்க்குறோம். இந்த 3 பேரை வந்து தனியாக வந்து ஆகாஷோட நண்பர்கள்ன்ற முறையில் வந்து விசாரணைக்காண்டி பிடிச்சி அவங்க மேலே வந்து தனியாக ஒரு பிட்டப் கேஸ் திருப்போணத்தில் வந்து வழிப்பறி பண்ண மாதிரி பிட்டப் கேஸ் பண்ணி அடைச்சிறாங்க. இவங்க குணாவை வந்து இந்த பையனோட வழக்கில் அடைச்சிறாங்க. அப்போ நம்ம போய் குணாவை பார்க்குறோம். குணாவை போய் பார்க்கல. அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த எங்களை பிடிச்சதே வந்து மானாமர சார்பாளர் குகன். அவர் நாங்கள் லோக்கலில் இருந்ததுனால எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் சீருடையில் இல்லாமல் ஒரு 15-16 காவலர்கள் வந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தா ஆள் தெரியும், பேர் தெரியல, ஆனால் பார்த்தா ஆள் தெரியும் அப்படி நம்ம தெளிவாக சொல்லிடுறாப்ப. அப்படின்றபோது குகன்ற இந்த எஸ்ஐ வந்து சிபிசிடி போலீஸார்ட்டே நாங்கள் சொல்லிட்டோம், குகன் தான் இருந்தார். அதேமாதிரி ஆகாஷோட கால் ஒடிக்கப்படல. கடைசி சாயங்காலம் 4 மணி இருந்து குகன் வந்து அந்த அக்கரன்ஸ் நடந்த இடத்துல இருந்திருக்காரு. அவர் நம்ம குணாவோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படின்றபோது முதல் கட்ட விசாரணை வந்து யார் அந்த நேரத்தில் இருந்தா அப்படின்றத குகனேசை விசாரிச்சாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிபிசிடி போலீஸார் வந்து அதை வந்து மெத்தனமாக அலக்கழிச்சு இந்த வழக்கை வந்து நீர்த்து போக செய்யணும் அப்படின்ற முறையில் வந்து நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 99 நாள் வரைக்கும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. விஷயத்தில் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? சார்ஜிட் விஷயத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இருக்கிற இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. 161 ஸ்டேட்மெண்ட்லேயே பெற்றோரும் தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த தாம்பதுக்கான காரணம் என்னென்ன சொல்கிறாங்க? தாம்பதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் முறையாக நீதிமன்றத்திலேருந்து ஆவணங்கள் வரல, மருத்துவமனையிலேருந்து ஆவணங்கள் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவமனையிலேருந்து ஆவணங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க போலீஸாரை சிபிசிடி போலீஸாரை விட நாங்கள் வந்து அதை வந்து கவனமாக ஃபாலோ பண்ணி ஆவணங்களை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போயில் வந்து ஆவணங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சான்றதை நாங்கள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணியிருக்கல. ஆவணங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் சிபிசிடி தரப்பில் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கலை, வாங்கலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா. நாங்கள் இல்லை, அதுக்கப்புறம் டிலே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் மருத்துவமனையில் போய் ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு ஆவணம் எங்களுக்கு தேவைப்படுது, வழக்கு சார்ந்து நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதனால் எங்களுக்கு ஆவணங்கள் தேவைப்படுது, நாங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆவணங்களை கொடுங்கன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி நாங்கள் சிபிசிடி தரப்பில் கேட்கல, அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து அதை வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மார்ச் 9ஆம் தேதியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதோடைய வீடியோவும் அதோட ஆதாரங்கள் எல்லாமே சிபிசிடி போலீஸாருக்கு ஒன்று, நீதிமன்றத்துக்கு ஒன்று, பெற்றோருக்கு ஒன்று கொடுக்க ஆர்டர் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட ஃபைனல் ஒப்பீனியன் வந்து அதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது. அந்த ஆவணங்கள் ரெடியான பிறகு அதை நாங்கள் போய் கேட்குறோம். கேட்டதுக்கு வந்து சிபிசிடி போலீஸார் வாங்கலை, அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. போலீஸார் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸார் தரப்பில் நாங்கள் கேட்டதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க எங்களுக்கு எந்த முறையாக பதில் சொல்லவே இல்லை. முறையாக எங்களுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அதை ஒரு அலட்சியமாக தான் பேசுகிறாங்களே ஒழிச்சு முறையாக பதில் சொல்லலை. அதனால நாங்கள் வந்து மருத்துவமனை உங்களுக்கு உள்ள மற்ற இந்த ஆவணங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். அந்த டயத்தில் தான் இதை போய் கேட்கல வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் சிபிசிடிலேருந்து வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் டீன் அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்தை தெரிவிக்கவன் இதில் வந்து சிபிசிடி வந்து அலட்சியமாக இருக்காங்க, எங்களுக்குள்ள ஆவணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க,
மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ஆர்டர் போட்டாங்களோ அது பிரகாரம் எங்களுக்கு வந்து ஆவணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் காரசாரமாக பேசி தான் வாங்குறோம். இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா சிபிசிடி போலீஸை வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆவணங்களை வந்து விசாரணை அதிகாரி தான் போய் ஆவணங்களை கலெக்ட் பண்ணி அவங்க தான் ஆவணங்களை சேர்க்கணும், எல்லாமே விசாரணை பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் வரலை, எங்களுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக இருக்காங்க. இதில் வந்து என்ன காலதாமதப்படுத்துறது வந்து போலீஸாரை வந்து காப்பாற்றுறதுக்காண்ட தான், சக போலீஸாரை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தான் அவங்க வந்து இந்த காலதாமதம் படுத்துகிறாங்க. ஆனால் இதில் வந்து முறையாக வந்து எஃப்ஐஆர் வந்து ஆல்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையக்கு இணங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, கொலை வழக்கா பண்ணிட்டாங்க, SC/STல போட்டாங்க. அதையுமே காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றம்லாம் எங்களுக்கு ஒன்றும் உத்தரவிடலை, அதுக்கு முன்னே நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம், நீதிமன்றம்லாம் எங்களை ஒன்றும் ப்ரெஷர் பண்ணலை அப்படின்னு அந்த மாதிரி மெத்தனமாக பேசுகிறாங்க. அப்படின்ற போது இது வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணி சார்ஜிட்டில் வந்து முறையாக குற்றவாளிகளை வந்து பேர் சேர்க்கலாம்.